ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்னி சிறகு. நான் சூர்யா. இன்றைக்கி நம்ம பேச போகிறது நம்ம 90s கிட்ஸ் தொலைச்ச அந்த பொக்கிஷமான நாட்களை பற்றி தான். நம்ம திரும்ப வாழணும்னு நினைக்கிற அந்த சந்தோஷமான காலம், நம்ம செய்யணும்னு நினச்ச அந்த சின்ன சின்ன விஷயம், விளையாட்டு, இதை பற்றி தான் பேச போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த புக்கில் இருந்தே போயிடலாம். நம்ம இப்போ நிறைய பேர் இன்ஜினியரிங், டாக்டர், கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிருப்போம். நிறைய பேர் வேலை இல்லாமல் கூட இருப்போம். ஆனால் எல்லாருக்குமே இந்த புக்கை ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் இந்த புக்கை படிச்சிருப்போம். இந்த புக்கில் இருக்க ஒவ்வொரு பேஜுமே நம்ம மனசு கூட அவ்வளோ நெருக்கமாக இருக்குது. இந்த புக்கில் இருக்க ஒவ்வொரு பேஜையும் புரட்டுறப்போ நமக்கு அவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும். அந்த புக்கை நம்ம படித்தப்போ நம்ம கூட இருந்த பசங்க, நம்ம எந்த ஸ்கூலில் படித்தோம், அந்த நினைவுகள்லாம் நம்ம சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் பாட்டிலை பார்க்குறப்பெல்லாம் நமக்கு 90s கிட்ஸ், அதாவது நம்ம 90ஸில் இருந்த ஞாபகம் தான் கண்டிப்பாக வரும். அப்புறம் இந்த பென்சில், ரப்பர் வச்ச பென்சில். அந்த ரப்பருக்கு கீழே இருக்க மெட்டல் பார்த்திங்கன்னா எல்லாரோடைய பென்சிலும் கண்டிப்பாக நசுங்கியிருக்கும். அது எப்படி நசுங்குச்சுன்னு தெரியாது. பட் அந்த பென்சிலில் இருக்க அந்த ரப்பரை வச்சு அழிக்கிறப்போ ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மைக்ரோ டிப் பென்சில். இந்த பென்சில் கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்திருக்கும் 90s கிட்ஸ் எல்லாருக்குமே. அடுத்து காமனாக 90s கிட்ஸ் எல்லாருமே பண்ண ஒரு விஷயம், கண்டிப்பாக எல்லாருமே பண்ணியிருப்போம் இந்த விஷயத்த. புக்குக்கு நடுவில் மயில் இறக வச்சு அது குட்டி போடுன்ட்டு வச்சுருந்தது தான். ஒரு சில பேர் ஒரு படி மேலே போய்ட்டு அதுக்கு சாப்பாடெல்லாம் போடுவாங்க. வீட்டில் இருக்க பவுடரெல்லாம் எடுத்து அதில் கொட்டி விடுவாங்க, அதுக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி. அடுத்து 90s கிட்ஸ் விரும்பி சாப்பிட்ட பொருட்கள் சின்ன வயசில் ஆசை சாக்லேட், ஆரஞ்சு மிட்டாய், அப்புறம் இந்த குச்சி மிட்டாய், குச்சைஸு, அப்புறம் பாக்கெட்டில் இருக்க இந்த ஐஸு, கடலை மிட்டாய், தேன் மிட்டாய், இதெல்லாம் போக கடைசியாக பபுள் கம், அதாவது பூமர்னு சொல்லுவோம். இது சாப்பிட்றப்போ சின்ன பயம் இருந்துகிட்டே இருக்கும், வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில பேர் இந்த சாப்பிட்ற ஐட்டத்தில் இந்த கோபால் பல்பொடி, கோல்கேட் பல்பொடி இதெல்லாம் சேர்த்துப்பாங்க. இப்போலாம் பல்பொடிங்கிற ஒன்று இல்லவே இல்லை, இருந்தாலும் அதை யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. அடுத்து 90s கிட்ஸோட ஃபேவரேட் கேம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்குமே தோன்றது கோலி விளையாடுறது, பம்பரம் விடுறது. இது எல்லாத்தையும் தாண்டி எல்லாருக்குமே ஃபேவரேட்டாக இருந்த ஒரு கேம் பார்த்திங்கன்னா இந்த டயரை ஓட்டுறது. எல்லார் வீட்லேயுமே ஒரு பழைய சைக்கிள் இருந்திருக்கும், யூஸ் பண்ணாத ஒரு டயர் இருந்திருக்கும். இதை வச்சு நம்ம எல்லாருமே ஓட்டியிருப்போம். இந்த டயர் ஓட்டுறப்போ நமக்கு ஏதோ ஒரு பைக் ரேஸில் கலந்துக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், அவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும். அதுக்கப்புறம் கண்ணாமூச்சி, பல்லாங்குழி, சில்லி விளையாடுறது, கிட்டி புல், இது எல்லாருமே நம்ம சின்ன வயசில் விளையாண்ட ஒரு விளையாட்டுகள். அடுத்து லேசர் லைட் வச்சு அடித்து விளையாடுறது, நொங்குவண்டி ஓட்டுறது, 7 ஸ்டோன்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க பழைய கேசட்டை உடச்சி அதில் இருக்க கருப்பு டேப் எடுத்து சுற்றி விளையாடுறது. இது எல்லாமே 90s கிட்ஸோடைய ஃபேவரட் கேம்ஸ். அடுத்து 90s கிட்ஸோடைய ஃபேவரட் டிவி ஷோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே பிடிச்சது சக்திமானை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது சின்ன வயசில், இப்போவுமே. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பவர் ரேஞ்சர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அடுத்து வந்து மைடியர் பூதம், அப்புறம் வந்து இந்த ஒனிடா டிவி ஆடில் வர அந்த ஒனிடா மண்டையன், அதுக்கப்புறம் வேலன் அப்படிங்கிற இந்த ஒரு நாடகம். இந்த டிவி ஷோஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசில் ரொம்ப பயந்து பிடிச்சி பார்த்து டிவி ஷோஸாக இருந்திருக்கும். இதெல்லாம் இப்போ நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கேட்குறப்போ உங்களுக்கு சின்ன ரெஃப்ரெஷ்மெண்ட் வரும் மைண்டுக்குள்ளே. நம்ம எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்திருப்போம், பட் இதெல்லாம் திரும்பி பார்க்குறப்போ நம்ம இப்படிலாம் வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் பற்றி பேசலான்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.